ஏற்கனவே சண்முகம் வந்து என்னை விசாரணை பண்ணிட்டு போயிருக்காரு. உன்னை பத்தி தான் அவர் என்கிட்ட துருவி துருவி விசாரிச்சாரு. என்னைக்கா இருந்தாலும் உன்கிட்டயே வந்து விசாரிப்பாரு. அப்ப தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் உளறி வைக்காத. இப்ப நான் அவரை தான் பார்த்துட்டு வரேன் இளவரசி. அவருக்கு என் மேல சந்தேகம் இருக்கு. கார்த்திக்க நான் கொலை செஞ்சது அவருக்கு தெரியாது. ஆனா கார்த்திக் கொலை நடந்த விவரம் எனக்கு தெரியும்னு அவர் நினைக்கிறாரு. நான் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறேன்னு மட்டும் அவர் திட்டவட்டமா நம்புறாரு இளவரசி. என்ன பல விதத்துல மிரட்டி விசாரிச்சாரு. நீ எதுவும் உளறலையே? இது வரைக்கும் இல்லடி. ஆனா ரொம்ப நாள் என்னால தாக்கு பிடிக்க முடியாது இளவரசி. அபி, அநியாயமா நீ மாட்டிக்க கூடாது. தயவு செஞ்சு எதையும் உளறி வைக்காத. அவரு ரொம்ப சாமர்த்தியமானவர். அவர்கிட்ட இருந்து உன்னை நீ காப்பாத்திக்க. என்ன காப்பாத்திக்க நான் விரும்பலடி. சொல்ல போனா நான் உயிரோட இருக்கவே விரும்பல. எனக்கு வாழணுங்கிற விருப்பமும் இல்லடி. அதுக்கான அருகதையும் எனக்கு இல்லை. என் பிரச்சனை இல்ல இப்ப உன்னை காப்பாத்தணும். அது மட்டும் இல்ல, உண்மையை காப்பாத்தணும். அந்த முடிவை இப்ப நான் கடவுள்கிட்ட விட்டுட்டேன். இனி அவர் அதை பார்த்துக்கிட்டோம். அபி, இது நம்ம சந்திக்கிற கடைசி சந்திப்பா கூட இருக்கலாம். அபி, நமக்கு இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நம்ம கடைசி வரைக்கும் இணை பிரியாத நல்ல தோழிகளா இருக்கணும்டி. நான் போறேன். ஜெயந்தி, சாப்பிடலாம் வாங்க. என்ன ஜெயந்தி இது? பெல்ட்டுக்கு பாலிஷ் கூட போட்டு வைக்க முடியாத உன்னால? ஐயோ, எனக்கே 1008 வேலை இருக்குங்க. இப்பதானே பண்டிகை எல்லாம் முடிஞ்சது. அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் பண்ணி தரேன். இவர் அண்ணனை பாரு, வியாபாரம் பண்ணாரு, ஆட்டோ ஓட்டினாரு, இப்போ காரும் வாங்கிட்டாரு. வாழ்க்கையில இப்படி இல்ல முன்னேறணும். ஐயோ அம்மா, கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா? சண்முகம், வாணே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கனே. பாப்பா சுப்பிரமணி, என்ன இத்தனை நாள் ஆளையே காணோம்? பெங்களூர் போயிருந்தேன் அத்தை. அதான் இந்தாங்க உங்களுக்கும் ஜெயந்திக்கு புடவையா? இது எனக்கா? இல்ல, அது ஜெயந்திக்கு. இது உனக்காண்டி. அப்போ இது எனக்கு. ஏய், போய் மாத்தி பார்க்கலாமா? ஐயோ, வந்துடுறேன் மாமா. சொல்ல, புது வேலைலாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் கஷ்டமா தான்ப்பா இருக்கு. உள்நாட்டு குழப்பம் வேற. நான் படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இல்லையே. அதான் பல பேர் பலவிதமா ஆபீஸ்ல பேசிக்கிறாங்க. ரொம்ப நாள் என்னால இங்க தாக்கு பிடிக்க முடியாது சண்முகம். சரி வா, சாப்பிட்டே பேசுவோம். இல்லப்பா, நான் கிளம்புறேன். நான் இங்க வந்ததே இளவரசி கேஸ் விஷயம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். கார்த்திக் கொலை கேஸ்ல எனக்கு சில தகவல் கிடைச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத இனிமே தான் கண்டுபிடிக்கணும். ஆனா ஒரு விஷயம், அந்த தகவலை வச்சு அண்ணியோட மௌனத்தை என்னால் உடைக்க முடியும். வெரி குட். எப்படியாவது இளவரசி கோர்ட்ல பேசிட்டா போதும், அவளை நம்ம காப்பாத்திட முடியும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் சண்முகம். ஒரு நாள் அண்ணியை என்கொயரி பண்ண போனேன். முன்னுக்கு பின்னா நிறைய தகவல்களை சொன்னாங்க. அவங்க ஏன் அவங்களே தண்டிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி கார்த்திக்கோட கொலைக்கு பின்னணியில என்ன மர்மம் இருக்குன்னு தான் எனக்கு புரியல. டேய், அது மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துரு ப்ளீஸ். முயற்சி பண்ணுறேன்னு. அன்னைக்கு கூட ஸ்டேஷனுக்கு அந்த பிரேமா வந்திருந்தாங்க. வழக்குக்கு தேவையான முக்கியமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போதைக்கு அவசியம் இல்லை, நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். நீ வச்சிருக்கிற அந்த ஆதாரங்களால இளவரசியை காப்பாற்ற முடியுமா? என் மனைவி எனக்கு திரும்ப கிடைப்பாளா? என் குழந்தைக்கு அம்மா கிடைப்பாளா சண்முகம்? என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு. அண்ணியை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப நீ சொல்றத பார்த்தா கார்த்திகை கொலை செஞ்சது இளவரசி இல்ல, அது வேற யாரோ, அப்படித்தானே? இப்போதைக்கு என்னால் எதுவுமே உடனே சொல்ல முடியாது, ஏன்னா என்கொயரி முடியல. இப்போதைக்கு சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த ஆதாரங்கள் அண்ணியை காப்பாற்றுமா இல்லை வேற யாராவது மாட்ட வைக்குமாங்கிறது என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு போலீஸ் ஆபீசரா கண்டன் ரைட்டா பேசுறியே தவிர ஒரு தம்பியா என்கிட்ட பேச மாட்டேங்கிறியே. அதான் உங்களை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேனே, நீங்க தான் வரல. நான் சாப்பிட்றத பத்தி பேசலப்பா. கார்த்திகை யார் கொலை பண்ணாங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாருங்கண்ணே,
கார்த்திக் அண்ணி கொலை பண்ணலங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் ஏன் இவங்க இந்த கொலைப்பழி ஏற்றுக்கிறாங்க? இதுக்கு பின்னணியில் யார் இருக்கா? அவங்கள யார் மிரட்டுறாங்க? இவங்க யாருக்காக பயப்படுறாங்க? அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில் தான் நான் இருக்கேன். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா அண்ணியை கூடி சீக்கிரம் நான் வெளியே கொண்டு வந்துடுவேன். அந்த பேரை என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்னாலான முயற்சியை நான் செய்கிறேன். உங்ககிட்ட சொல்கிறத பற்றி இல்லை, டிபார்ட்மெண்ட் சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி அது வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் சாட்சி கலையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூடி சீக்கிரம் நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவேனே. மேடம். எஸ் சார், சொல்லுங்க. தமிழரசி மேடம் இருக்காங்களா? இருக்காங்க சார். நீங்க? சுப்பிரமணியன் சொல்லுங்க. ஓகே, உட்காருங்க சார். பரவாயில்லைங்க, வெயிட் பண்றேன். ஓகே மேடம், சுப்பிரமணியம் சார் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வணக்கம் மேடம். வணக்கம்ப்பா, வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, உட்காருங்க. உங்களை நான் முன்னாடியே எதிர்பார்த்தேன். வரணும்னு தான் நினைச்சேன் மேடம். ஆனா எதிர்பாராத விதமா ஒரு புது கம்பெனில ஒரு வேலை கிடைச்சிருக்கு. சீஃப் எக்ஸிக்யூட்டிவா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கேன். அதான் உடனே வந்து உங்களை பார்க்க முடியல. பல பொறுப்புகளுக்கு ஆளாயிட்டேன். உங்க முன்னேற்றத்தை பார்க்கும்போது ஒரு விதத்துல மனசுக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு விதத்துல என்னால. புரியுது மேடம். அதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். உங்களை தவிர வேற யாராலையும் அந்த உதவியை செய்ய முடியாது மேடம். சுப்பிரமணி, உங்களுக்கே தெரியும், என்னால முடிஞ்சது எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நான் செய்வேன். சொல்லுங்க, இளவரசி பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. இளவரசி இப்போ ஜெயில இருக்கா மேடம். தெரியும்பா, கோர்ட்ல பரபரப்பா இவளோட பேச்சு அடிபட்டுச்சு. என்னாச்சு? செய்யாத ஒரு கொலைக்கு படியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கா அவ. நாங்க எவ்வளவோ தடுக்க முயற்சி செஞ்சோம். எங்களை மீறி கோர்ட்ல இந்த கொலைய தான் தான் செஞ்சதா வாக்குமூலம் வேற கொடுத்துட்டா. யார கொலை செஞ்சா? எதுக்காக அப்படி ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும்? கொஞ்சம் விவரமா சொல்லுங்கப்பா. அதான் மேடம் உங்ககிட்ட வந்திருக்கேன். சுப்பிரமணி, இந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு இளவரசி கோர்ட்லயே வாக்குமூலம் கொடுத்த அப்புறமா நான் என்னப்பா செய்ய முடியும்? அவ சொல்றதெல்லாம் பொய் மேடம். அவ உண்மையை சொல்லணும். அந்த மனநிலைக்கு அவளை உங்களால மட்டும்தான் கொண்டு வர முடியும். சுப்பிரமணி, நீங்க ஆஸ் அ ஹஸ்பண்ட் அப்படி நினைக்கிறது கரெக்ட். ஆஸ் அ வெல் விஷர் நான் அப்படித்தான் நினைப்பேன். அப்ப எதுக்காக இப்படி ஒரு பழிய தான் ஏத்துக்கிட்டு ஜெயில உட்கார்ந்துருக்கான்றத பத்தி தானே நம்ம யோசனை பண்ணோம். அதுக்காக தான் மேடம் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஏன் மேடம், தன்னோட உயிரையும் மானத்தையும் காப்பாத்திக்க ஒரு பொண்ணு கொலை செஞ்சிருந்தானா அது எப்படி மேடம் கொலையாகும்? அப்ப கூட அவளுக்கு தண்டனை குறையலாம் இல்லையா? விடுதலை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல மேடம்? எஸ் எஸ், யூ ஆர் ரைட். மேடம், அப்படியாவது அவளை விடுதலை செய்யலாம் இல்லையா? அவளை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம் இல்லையா? அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். சுப்பிரமணி, நம்ம எல்லாருமே எது வேணா செய்ய தயாரா இருக்கோம்பா. பட் வெளியே வரதுக்கு இளவரசி தயாரா இருக்கணும்ல. ஏன்னா அவ வெளியே வர்றதுக்கு தயாரா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவ என்ன கூப்பிட்டு அனுப்பியிருப்பா. ஏன் அனுப்பல? மேடம், எங்க சார்பு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறேன். இந்த கொலைய வேற யாரோ தான் செஞ்சிருக்காங்க. கொலைப்படிய இளவரசி தம்மேல ஏத்துக்கிட்டு இருக்கா. யாருக்காக அவ தன்னோட உயிரை பணைய வச்சிருக்கா, இதான் மேடம் தெரியணும். இத பத்தி நான் என் தம்பி சண்முகத்துக்கிட்ட கூட பேசினேன் மேடம். இளவரசி நிரபராதின்னு நிரூபிக்கிற அளவுக்கு தடயங்கள் கூட ஏதோ கிடைச்சிருக்கான். ஆனா அவன்கிட்ட எவ்வளவு வற்புறுத்தி கேட்டாலும் அது என்ன தடயன்னு சொல்ல மாட்டேங்கிறான். சுப்பிரமணி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்ல ஆஃபிஷியலா அவர் சில விஷயங்கள்லாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாது, அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட சொல்ல முடியாது. அதனால அவர் கைகள் கட்டப்பட்டிருக்கும்பா, அதான் சொல்ல முடியாம போயிருக்கும். இப்ப நான் குழந்தைய வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கேன் மேடம். அவளுக்கு அம்மா இருந்தும் குழந்தை ஒரு அனாதையா தான் வளர்ந்துட்டு இருக்கா மேடம். எனக்கு இப்போ காரு, வேலை, வசதி எல்லாம் இருந்தும் இளவரசி என் கூட இல்லையா மேடம்? உங்க மனசு எனக்கு புரியுது சுப்பிரமணி.
ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இளவரசி எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல பொண்ணோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிடிவாத பொண்ணு. அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறேன்னு தெரியல. அதனாலதான் மேடம் இதோ நான் இப்ப இவ்வளவு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். எப்படியாவது நீங்க தான் மேடம் முயற்சி செய்யணும். முயற்சி பண்றேன்ப்பா. குற்றவாளி தப்பிக்க கூடாது, நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் என் பாலிசி. நாளைக்கு நான் எப்படியும் ஜெயில் விசிட் பண்ணுவேன் என் மருமகளை பார்க்கறதுக்கு. அப்ப நிச்சயமா இளவரசிட்ட பேசுவேன். என்ன மேடம் சொல்றீங்க? பூஜா ஜெயில இருக்காங்களா? எப்படி மேடம், என்னாச்சு? அது அப்புறம் சொல்றேன்ப்பா. பட் இளவரசியை பத்தி நிச்சயமா ஒரு முடிவு எடுப்பேன். I'll talk to her. நாளைக்கே பேசுறேன். ரொம்ப நன்றி மேடம். கவலைப்படாதீங்க. வரேன். வாங்க. தேங்க்யூ மேடம். ஜெயில இருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் நீ இருக்கிறதுனால தான் ரிலாக்ஸா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஏய், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? அத்தை, எந்த கால் எடுத்து வச்சு வரணும் மருமகளே? இங்கெல்லாம் ஏன் அத்தை நீங்க வரீங்க? ஏமா அப்படி சொல்ற? பின்ன உங்களை வாங்கன்னு நான் எப்படி கூப்பிடுறது? அது சரி. வழக்கமா ஜெயிலுக்கு போறத மாமியார் வீட்டுக்கு போறதா கிண்டலா சொல்லுவாங்க. இங்க ஒரு மாமியாரே ஜெயில விசிட் பண்ற. என்ன இளவரசி, எப்படி இருக்க? ஏதோ இருக்க. அத்தை, இளவரசி இங்க இருக்கிறதுனாலதான் நான் உருப்படியா இருக்கேன். எனக்கு எல்லா உதவியும் செய்றா. நாங்க முன்ன மாதிரி எனிமீஸ் இல்ல, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சந்தோஷம். இளவரசி, நீ ஒரு கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கன்னு கேள்விப்பட்டேன். விவரங்கள் அப்ப தெரிஞ்சிருக்குல? நேத்து சுப்பிரமணிய என்னை வந்து பார்க்க வந்தார். எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னார். அவருக்கு எதுவும் தெரியாது மேடம். அவர் சொல்றது எதையும் நம்பாதீங்க. நீ கார்த்திகை கொலை செய்யலன்னு சுப்பிரமணியன் நம்புறாருமா? கார்த்திகை நான் தான் கொலை பண்ண மேடம். வாக்குமூலமாவும் கோர்ட்ல கொடுத்துருக்கியாமே? ஆமா, கோர்ட்ல நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு இன்னும் தீர்ப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தண்டனைக்காக காத்துட்டு இருக்கிறதே பெரிய தண்டனையா இருக்கு மேடம். நான் தான் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. அப்புறமும் ஏன் விசாரணை அதுன்னு கோர்ட்ல இன்னும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. சட்டத்திலிருந்து நியாயம் பிறக்க கூடாதுமா, நியாயத்திலிருந்து தான் சட்டம் பிறக்கணும். தண்டனையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கியே, இந்த காத்திருக்கிற காலம் ஒன்னு மாதிரி நிரபராதிக்கு இல்லம்மா, குற்றவாளிகளுக்கு தான். இந்த காலகட்டத்துல அவங்க தாங்க செஞ்ச குற்றத்தை நினைச்சு பார்த்து ஆசை போட்டு மனசு தெளிஞ்சு செய்த தவறுகளை உணர்ந்து திருந்துற காலகட்டமா. அதுக்காகத்தான் நியாயமா இப்படி தண்டனைய காலம் தாழ்த்துற ஒரு சட்டம். ரொம்ப சாமர்த்தியமா பேச்சுவாக்குல என்னை நிரபராதின்னு சொன்னீங்க. ஆனா நான் தான் அந்த கொலையை பண்ணேன். இது யாருமே நம்ப தயாரா இல்லம்மா, இன்க்ளூடிங் மீ. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, உன்னை வெளியே கொண்டு வருவேன் துடிக்கிறாரு உன் புருஷன். ப்ளீஸ் இளவரசி, நடந்த உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லு. உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடுறேம்மா. இல்ல மேடம், நான் இங்கேயே நிம்மதியா இருக்கேன். எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த எண்ணமும் இல்ல. ஏன் ஏன் இளவரசி, ஏன் இப்படி பேசுற? அப்படி என்ன பண்ணிட்டாருமா சுப்பிரமணி? நீங்க அடுத்த தடவை அவரை பார்க்கும்போது என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. கொஞ்சம் அவர் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட சொல்லுங்க. இப்படி எல்லாம் பேசின நீ ஒண்ணு வழிக்கு வரமாட்ட. உன் கேஸ் விசாரணைக்கு வரட்டும், அப்ப பேசிக்கிறேன். பூஜா, நான் கிளம்புறேம்மா. மேடம், ஒரு நிமிஷம். திடுதிப்புன்னு வந்தீங்க, என்னை பத்தி பேசுனீங்க, கிளம்புறேன்றீங்க.
உங்க மருமகளை பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. பூஜாவோட கேஸ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறது நல்லது மேடம். ஏன்? ஏன்னா பூஜா கர்ப்பமா இருக்கா. அடிக்கடி அவளுக்கு தலை சுத்தல் வர வருது, மயக்கம் வருதுங்கிறா, அனிமிக்கா வேற இருக்கா. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை முடிச்சிருங்க மேடம். கேஸ சீக்கிரமா நடத்தி முடிக்கத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது ஜெயில தான். உன்னை நான் தான் ஜெயிலுக்கு அனுப்பினேன். தண்டனை அனுபவிச்சுட்டு வான்னு சொன்னேன். இப்ப என் பையனோட குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க. விதியோட விளையாட்டை பாத்தியா? உன் ஜாமீனுக்கு நான் அப்ளை பண்றேன். கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடுவேன். கேஸ் ஆரம்பிச்ச பிறகு மத்ததை பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. கேர்ஃபுல்மா. சரி இளவரசி, நான் கிளம்புறேன். இளவரசி, நீயும் முரண்டு பண்ணாதம்மா. வாழ்க்கையில உன்ன மாதிரி பெண்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. 4 செவுத்துக்குள்ள உன்னோட சிந்தனைகளை சமாதி கட்டிடாத. தயவு செய்து ப்ளீஸ் என்னோட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுமா. மேடம், என் கேஸ்க்காக என்ன நீங்க பார்க்க வரீங்கன்னா இனிமே என்ன பார்க்க வராதீங்க ப்ளீஸ் மேடம். விட்டுருங்க. நீங்க கிளம்புங்க அத்தை. இளவரசி கிட்ட நான் பேசி அவ மனச நான் மாத்துறேன். செல்வம், செல்வம். வணக்கம் மேடம். அடடடடா, எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல் இருக்கு. ஆமாப்பா, லயன்ஸ் கிளப் மீட்டிங். அச்சச்சோ, யார் இது? ரொம்ப கியூட்டா யாரோ வந்திருக்க. பேரு நீங்க வச்சதுதான் மேடம், டாக்டர் ராஜலட்சுமி. நான் டாக்டர் ராஜலட்சுமின்னு பேர் வைக்கலையே. மேடம், டாக்டருக்கு படிக்க வைக்கணுங்கிறதுக்காக டாக்டர் ராஜலட்சுமின்னு கூப்பிட்டு பழகிக்கிறேன். என்ன தைரியம்? நான் பேர் வச்ச குழந்தைக்கு நீங்க டாக்டருக்கு படிக்க வைக்க போறீங்களா? ஏன்பா வக்கீலுக்கெல்லாம் படிக்க வைக்க மாட்டீங்களா? அடுத்த குழந்தைய படிக்க வைக்கிறேன் மேடம். ஓ, சரி சரி. சீக்கிரமா இளவரசி ரிலீஸ் பண்ணி என் கூட சேர்த்து வைங்க அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்றீங்களா? அப்படியும் எடுத்துக்கலாம் மேடம். இன்னைக்கு இளவரசிய ஜெயில பார்த்தேன். அவளை நிச்சயமா ரிலீஸ் பண்ணிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நடக்குமா மேடம்? ஏன்பா நடக்காது? காருன்னு ஒரு வாகனம் வருமான்னு நினைச்சோம், இன்னைக்கு காருகளா பறக்குது. செல்போன்னு ஒண்ணு நம்ம இமேஜினே பண்ணி பார்க்கல. இப்ப ஒவ்வொருத்தர் கையிலயும் செல்போன் இருக்கு. இதோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க, 50 மாடி 100 மாடின்னு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது இளவரசியை நிச்சயமா ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட முடியாதா? நிச்சயமா முடியும். மேடம், அவ யாருக்காக ஜெயிலுக்கு போயிருக்கேங்கிற விஷயத்தை பத்தி ஏதாவது சொன்னாளா? நாங்க பொதுவா தான் பேசிட்டு இருந்தோம் சுப்பிரமணி. ஆனா அதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, உங்க மேல அவ இன்னும் கோவமா தான் இருக்கா. முதல்ல அந்த கோவத்தை நீங்க தணிக்கணும். அதுக்கு நீங்க அவளை அடிக்கடி போய் பார்க்கணும். அது எப்படி மேடம்? நான் ஜெயில் பக்கம் போனாலே அவ என்ன பார்க்க மறுக்கிறா. இன்னும் அவ என் மேல வெறுப்பா தான் இருக்கா மேடம். அந்த வெறுப்பை உடைக்கிறதுக்கு தானே இப்ப கையிலே ஒரு பிரம்மாஸ்திரத்தை வச்சிருக்கீங்க. கையிலேயே பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கீங்கன்னு சொல்றது இதோ இந்த ராஜலட்சுமிங்கிற பிரம்மாஸ்திரம் தான். குழந்தை சென்டிமெண்ட்டுக்கு மயங்காத எந்த பெண்ணும் கிடையாதுப்பா. இளவரசி மனசு பாரு மேடம். என்னப்பா பாறை அது இதுன்னு ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடு? அவ பாறையா இருந்தா என்ன? அந்த பாறைய உடைக்க போற உளி இதோ இந்த ராஜலட்சுமின்ற உளிதான். இந்த பச்சை குழந்தையோட மோதி இளவரசியால ஜெயிக்கவே முடியாது. இதுதான் நம்ம அவளுக்கு எதிராக எடுக்க போற ஆயுதம். அது எப்படி மேடம்? இன்னைக்கு சொல்ல மாட்டேன். இன்னொரு முறை இளவரசியை சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையே வந்துச்சு.
இளவரசி கண்டிப்பா வெளியில வந்துருவான்னு. அப்ப நான் கிளம்புறேன் மேடம். சரிப்பா, பாய். வரேன் மேடம். இங்க டிராப் பண்ணமாப்பா? இல்ல மேடம், நான் கார்ல தான் வந்திருக்கேன். சரி, வரேன் மேடம். போயிட்டு வாப்பா. மேடம், ஏய், புது ஆபீஸ்ல வந்து ரிவைஸ் பண்ணு. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். ஹவ் ஆர் யூ சார்? ஃபைன் ஃபைன், வேலையை பாருங்க. சார் ஒரு நிமிஷம். ஆமா, அவ என்ன கேஸு? அவ கொலை கேஸ்ல வந்திருக்கா சார். கடைசியா பார்த்தோமே அவளை கேட்குறேன். அவளா சார்? அவ ஆள் மாறாட்டம் பண்ணி மாட்டிக்கிட்டா. அவ ஃபைல் உடனே என் டேபிளுக்கு வரணும். பேர் என்ன? என் பேர் சுயிலா சார். உன் பேரை கேட்கல, அவ பேர் என்ன? ஓ, அவளை கேட்குறீங்களா? அவ பேர் பூஜா சார். குட் நேம். அவளுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டமான வேலைலாம் கொடுக்குற? இடியட். சார், இன்னிலிருந்து அவளுக்கு கணக்கு எழுதுகிற வேலை, இந்த லைப்ரரி மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி லைட்டான ஒர்க்காக கொடு. சார், அப்புறம் அவளுக்கு ஸ்பெஷலான சாப்பாடு, நான்வெஜ், பிரியாணி, அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடு. சரிங்க சார். ராத்திரியானா வேர்க்குமே அவளுக்கு. அவ ரூம்ல ஒரு டேபிள் ஃபேன் அரேஞ்ச் பண்ணி கொடு. உங்களுக்கு இப்பவே வேர்க்குது சார். நீங்களே அவளுக்கு பெரிய ஃபேன் ஆயிட்டீங்களே. குட் ஜோக், ஐ லைக் இட். நீ புத்திசாலி தான். சார், நீங்க கோடு மட்டும் போடுங்க, நான் ரோடே போட்டுறேன் சார். நான் இன்னைக்கு தானே சார்ஜ் எடுத்திருக்கேன். இந்த இடத்த பூரா ஸ்டடி பண்ணணும். இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் தங்க போகிறேன். புரியுது சார், ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். ஏற்பாடுன்னா எந்த மாதிரி? சார், நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், நான் பார்த்துக்கிறேன் சார். எல்லா ஏற்பாடும் தானாக நடக்கும் சார். குட். ஏய் பூஜா, யார் ஒன்று இந்த வேலை செய்ய சொன்னது? நீங்க தான் சொன்னீங்க. ஓ, நான் தான் சொன்னா. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் செய்யாத, சரியா? ஏன்? அது அப்படிதான். அப்போ நான் என்ன பண்ணட்டும்? உன்னை லைப்ரரியில் போட்டாச்சு. உனக்கு இனிமேல் லைப்ரரியில் தான் வேலை. லைப்ரரி இல்லையா? ஆமாம். சாப்பிட்டியா? ஆஹா, லஞ்ச் டைம்க்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கே. சரி, நீ என் கூட வா, பிரியாணி சாப்பிடலாம். பிரியாணியா? ஆமாம். இளவரசி, இன்னைக்கு உலகம் எதுவும் அழிய போகுதா? அப்படி எதுவும் தெரியலையே. டிசம்பர் 21 அழியும்னு சொன்னாங்க, ஆனா அப்படி கூட நடக்கலையே. ஏன், என்னாச்சு? வேற என்னென்னமோ நடக்குதே. பிரியாணி எல்லாம் தராங்களாம். வா, போய் சாப்பிடலாம் வா. ஏய், நீ எங்க வர? உன் வேலை போய் பாரு. இல்ல, நீங்க ஏதோ பிரியாணி தரத பூஜா சொன்னாலே, அதான். பிரியாணியே அவளுக்கு தான். உன்னை யார் கூப்பிட்டது? ஒழுங்கா உன் வேலை போய் பாருப்பா. நீ வாமா. இல்ல, எனக்கு வேண்டாம். நீ சாப்பிட்டு தான் ஆகணும். இல்ல, எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. இந்த பார், இனிமே உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். எனக்கு எதுவுமே புரியலையே. எல்லாம் புரியும் போது புரியும். வா, என்னோட வா. என்ன? ஏங்கா, புது சூப்பரன் என்ன சொன்னாரு? வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? எப்படி இருப்பாரு நான் கூட பயந்தேன். பரவாயில்ல, ஓகே ஓகே, நம்பாலு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? அவரு பாளையங்கோட்டை ஜெயில இருந்தவர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னுலாம் சொன்னாங்க. அதெல்லாம் பொய்யா? அடிப்போடி, 1/2 மணி நேரத்துலேயே அந்த ஆளோட சாயமெல்லாம் வெளுத்து போச்சு. அந்த ஆளு சரியான ஜொல்லு பாட்டி. அப்படியா? இன்னைக்கு தான் வந்திருக்காரு, அதுக்குள்ள எப்படி சொல்ற? மொசை பிடிக்கிறத மூஞ்ச பார்த்தா தெரியாதா? அந்த வெள்ளத்தோல் பூஜாவை பார்த்த உடனே அந்த ஆள் டோட்டலாக சரண்டர் ஆயிட்டாரு. அவளுக்கு பிரியாணி கொடு, அவளுக்கு வேலை கம்மியாக கொடு, அவள் ரூமில் ஃபேன் போடு, அவளுடைய ஃபைல் கொண்டாந்து என் டேபிளில் வையின்னு சொல்கிறாரு. அப்புறம் சரி, இன்னைக்கு ராத்திரி ஏற்பாடு பண்ணுறேன்னு நானும் சொல்லிட்டேன். ஏக்கா, அவ வெட்டி போட்ட அலுவா துண்டு மாதிரி சும்மா தலன்னு இருக்கா. மீச வச்ச ஆம்பளை சூப்பரண்டுக்கு ஆசை வராதா என்ன? சரி சரி, ராத்திரி எல்லாரும் தூங்கணுன்னா பூஜா செல்லை மட்டும் திறந்து வை. அந்த ரூம்ல இளவரசி இருப்பாளே, அவெல்லாம் நமக்கு ஒரு மேட்ரா? நீ செல்லை மட்டும் திறந்து வை. பூஜாவை தூக்குறோம், அந்த ஆபீஸரை கவுக்குறோம். கரெக்டுக்கா. இப்பவே நம்ம அந்த ஆளை கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும். அப்பதான் அந்த லைப்ரரி மேட்டர் எல்லாம் வெளியில வராது. நாமளும் பழையபடி எல்லா வேலையும் செய்யலாம். அத்தாண்டி மேட்ரு. வா வா, வாங்க. நல்ல வேலை அவளுக்கு கேட்கல. தூங்குறாப்புல இருக்கு.
என்ன பூஜா, சாப்பிட்டியா? ம் சாப்பிட்டேன். இன்னைக்கு 2 வேளை பிரியாணி. மதியானம் சிக்கன் பிரியாணி, நைட்டு மட்டன் பிரியாணி. ஆமா, என்ன இதெல்லாம்? என்னமோ தெரியல, நான் இங்க வந்தப்போவே இது இருந்தது. நான் என்ன ஏதுன்னு கேட்கல. புழுக்கம் இல்லாம இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்கலாம். இனிமேதான் நம்ம நிம்மதியா தூங்க முடியாது. அப்படின்னா இது ஃபேன் இல்ல, யம. நீ சொல்றது எதுவுமே புரியல. ம் ம். இந்தா சாக்லேட் சாப்பிடு. இது எப்படி கிடைச்சது? அந்த வார்டன் திடீர்னு என் மேல பாசமழை பொழிய ஆரம்பிச்சுட்டா. நாளையில இருந்து எனக்கு லைப்ரரியில டியூட்டியா. நான் கேட்காமலே மத்தியானம் பிரியாணி. எதுவுமே எனக்கு புரியல. தோ இதுவும் அவ கொடுத்ததுதான். இந்தா. ஏன் இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னு நீ கேட்கலையா? நான் கப்பல் கம்பெனி ஓனர்னு இப்பதான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு போல. அதான் கொடுத்துருக்கா. என் கப்பல் தர தட்டி நின்னது இன்னும் அவளுக்கு தெரியல போல இருக்கு. உன் கப்பல் இப்ப மூழ்கிட்டு இருக்கு, அதான் உனக்கு தெரியல. உனக்கு என்ன ஆச்சு? நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு சொல்ற. இந்தா சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். வேண்டாம். சரி, உன் இஷ்டம். ஆமா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. குட் நைட். என்ன அதுக்குள்ள தூக்கம்? கொஞ்சம் டயர்டா இருக்கேன், அதான். குட் நைட். சரி, குட் நைட். பூஜா, ஏய் பூஜா, என்ன? பாலும் பழம் வச்சிருந்தேன், சாப்பிடலையா? இல்ல வேண்டாம், ஏற்கனவே வயிறு ஃபுல்லா இருக்கு. ஐயோ, வந்து சாப்பிடலாம், வேஸ்டா போயிடும். இளவரசிய கூட்டிட்டு வருவா? ஐயோ வேணாம், அவ காலையில இருந்து வேலை செஞ்சு டயர்டா இருப்பா. அதனால நீ மட்டும் வா, அவ தூங்கட்டும். வா. பூஜா, போய் படிடி சீக்கிரம். இளவரசி எதுவும் பேசாத, அவ வந்து கேப்பா. எதையாவது சொல்லி சமாளிச்சிடு, புரிஞ்சுதா? பாத்துக்கோ. ஏய் வாடி, ஆடின்றல. யார் என்னை அடிச்சது? எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தங்க வந்து அடிச்சாங்க. எங்க என் மேல அடிபட்டுருமோன்னு பயந்து போய் நான் இங்க வந்துட்டேன். இளவரசி அங்க வந்தாளா? ஐயோ பாவம், அவ தூங்கிட்டு இருக்கா. உண்மையிலே உனக்கு எதுவும் தெரியாதா? சத்தியமா எனக்கு தெரியாது. யார் அடிச்சாங்கன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பாலும் வேண்டாம், பழமும் வேண்டாம்.
வந்து வச்சுக்கிறேன். இளவரசி படு படு. இந்தாங்க சார். ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? பூஜா சார். அவளை என்ன இன்னும் காணோம்? அவ வருவாளா மாட்டாளா? எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இப்ப வந்துருவா சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க இன்னும் 2 ரவுண்ட் அடிங்க. அது சரி, அடிக்கடி ரவுண்டு போட்டு என்ன மயக்கமாக்கி படுக்க வச்சிருவ போல இருக்க. சார் 2 ரவுண்டு ஏத்தி பாருங்க சார், எப்படி எதமா இருக்குதுன்னு. சார் 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 ஏய், என்ன ரத்தம்? சார் அதையா சார் கேட்குறீங்க? அந்த பூஜா கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன் சார். திடீர்னு என் மூஞ்சல கருப்பு துணியை போட்டு இரும்பு கம்பிலேயே அடிச்சிட்டாங்க சார். திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். யார் அடிச்சாங்கன்னு தெரியல சார். அந்த இளவரசி மேலதான் ஒரே சந்தேகமா இருக்கு. நான் நேரா போய் செல்ல பார்த்தேன், அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தா சார். பூஜா பக்கத்துல தான் உட்காந்துருந்தா சார். நான் என்னன்னு கேட்டேன், அவ தெரியல, நான் பயந்துட்டு வந்துட்டேன்னு சொல்றா சார். என்னமோ தப்பு நடந்திருக்கு சார். அடிச்சதுல ரத்தமா கொட்டது சார். ஆமாக்கா, அந்த இரும்பு கம்பி எப்படி அவ கையில போச்சு? ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்களாம் வச்சா இப்படித்தான். ஜெயிலா இது? டிசிப்ளினே இல்ல, கைதிங்க யாருக்கும் பயமே இல்லையே. என்னமா இது? வாரன் பேர் சொன்னாலே ஜுரத்துல நடுங்கணும், அப்படியே பயந்து போய் நிக்கணும். அதுதான் ஜெயிலு. இது சந்தமடம். நான் காட்டுறேன் ஜெயிலுனா என்னன்னு, எல்லாருக்கும் நான் காட்டுறேன். அந்த இளவரசிக்கு நான் யாரும் தெரியல, அவளை நான் வச்சுக்கிறேன். சீக்கிரம் எடுத்துட்டு போய் அங்க ஊத்து. சரிங்க மேடம். மாசம் வேலை பாக்குறீங்க. என்ன செய்யலக்கா, தலையில இவ்வளவு பெரிய கட்டு? அதான் வாசப்படியில் இடிச்சுக்கிட்டேன். வாசப்படியில இடிச்சுக்கிட்டதுக்கு இவ்வளவு பெரிய கட்டா? ஏய், அந்த தண்ணி எடுத்து போய் செடி கொத்துப்பா. வந்துட்டா பெருசா கேள்வி கேட்க. ஏய், அங்க ரெடி பண்ற வேலை பாருங்கடி. ஏய், இன்னும் மெதுவாடி, மண்ணுக்கு வலிக்க போகுது. 3 வேளை தட்டு நிறைய துண்டுறல. அக்கா இங்க வாங்க. என்ன அந்த இடத்துல செடியெல்லாம் நட்டு வச்சிருந்தனே, யார் புடுங்கி போட்டா? புடுங்கி போட்டா மறுபடியும் நட்டு வைமா. சரி, செடியை எதுக்காக புடுங்கினாங்க? யார்? அந்த கோமதி தான் இந்த வேலையை செய்வா. ஏன்? ஏன்னா அவளுக்கு வம்பு இழுக்கிறதே வேலைமா, வேற வேலையே கிடையாது. கஞ்சாக்காக கட்டின புருஷனையே கழுத்தை பிடிச்சு கொன்னவ. அவட்ட வம்புக்கு போகாதமா. நான் எதுக்கு அவங்க கிட்ட வம்பிழுக்க போறேன்? ஆனா ஏன் செடியை எதுக்காக புடுங்கணும்? இதுல யாருக்கா? இதோ அவங்களா? இதோ அவதான். சீக்கிரம் அள்ளடியே, மச நிக்காத, சீக்கிரம் போய் கொட்டிட்டு வா. ஏங்கா, நாங்க செடியெல்லாம் நட்டு வச்சிருந்தனே, நீங்க தான் புடுங்கி போட்டீங்களா? யாரு நீ? குரல் விடுற, கழுத்தை திருவிடுவேன், ஜாகிரத. வந்தியா வணக்க வச்சியா போய்கினே இருக்கணாமா. நான் கஷ்டப்பட்டு நட்டு வச்ச செடியை புடுங்கி போட்டிருக்கீங்க, ஏன்னு கேட்டா இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு டைம் பாஸ் ஆகல, அதான் புடுங்கி போட்டேன். இப்ப என்ன பண்ணுன்ற? இது பாருங்க, நான் உங்க பிரச்சனைக்கு வரல, நீங்களும் தேவையில்லாம என் பிரச்சனைக்கு வராதீங்க. தோடா, உன் பிரச்சனைக்கு நான் வரேனா? இந்த பாரு, இங்க உன்னை விட நான் தான் சீனியர். சீனியர் ஆபீசருங்கள என்ன பார்த்தா வாயை மூடிக்கிட்டு வணக்கம் வச்சுக்கிட்டு போவாங்க. நீ என்ன கேள்வி கேக்குறியா? நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், மத்தவங்கள உங்களை பார்த்து பயப்படலாம். அதுக்காக நானும் உங்களை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்ல. என்னது? பயப்பட மாட்டியா? அவ்வளோ காய் போச்சா? உனக்கு நேரம் சரியில்லடி, கீசிடுவேன். ஓடி போடு, உன்னை ஜெயில நிம்மதியா இருக்க கூட மாட்டேன். என்ன கத்திய காமிச்சிங்கன்னா பயந்துருவேனா? செடியை புடுங்காதீங்கன்னு சொன்னா சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஓ, பயப்பட மாட்டியா நீ? பயப்பட மாட்ட? பாத்தியா, ரத்தம் வருது. அதுக்குதான் சொன்னேன், நம்ம கிட்ட வச்சுக்காத, வச்சுக்கினா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்குதான் கையில மார்க் போட்டேன். என்னடி நடந்துச்சு? சும்மா நின்னு மேடம், நீ என்ன ஜெயில பெரிய ஆளான்னு கேட்டு என்ன அடிச்சிட்டா மேடம். ஏய் இளவரசி, உனக்கு அவ்வளவு திமிராயி போச்சா? எதுக்குடி அவளை அடிச்சா? ஏய், கதை தர. ஏய் பூஜா, ஏய் எந்திரி வா. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? வான்னு சொல்றல. எங்க கூட்டிட்டு போறீங்க? இருக்கியா?
பூஜா ஏய், அவளை விடுங்கடி அவளை. வாடி விடுங்க, என்னாச்சு? வாண்டல வா ஏய், விடுங்க அவளை சும்மா விடுங்க இருடி. அவளை எங்க அவளை கூட்டிட்டு போறீங்க விடுங்க கேக்குறல உள்ள போடி என்ன பண்றீங்க கதவு மூடு. உங்களதான் என்னையே இந்த செல்ல போட்டீங்க ஐயோ என்ன விடுங்க ஏன் அவளை கூட்டிட்டு போய் தனியா அடிச்சு வைக்கிறீங்க அதுக்கு உனக்கு பதில் தானே வேணும் இந்த இவ்வளவு தெரிஞ்சுண்டி உனக்கு எத்தனை ஏய், என்ன பண்றீங்க? அமைதியா இரு. வேலை கட்டி அமைதியா இருன்னு சொல்றேன்ல பாருடி இன்னைக்கு போடுடி அவளை அடி. விடாதீடி அவளை. ஏன் கத்துற கதவெல்லாம் திறக்க முடியாது இப்ப நீ வா அவ கத்தி தான் உனக்கு இன்னைக்கு வெளுத்து வெளியே எவ்வளவு எனக்கு வாழாண்டக்கூடாது. அவ்வளவு ஒரு சொல்லுங்க. ஐயோ அவளை விடுங்க அவளை விட்டுங்க இளவரசி ஏய் அவளுக்கு இது போதும் வாங்க போலாம். சரிக்கா எவ்வளவு ஆச்சு அப்படியே உட்காந்துக்கிறா பாருங்களா கதவு தர. ஏன்டி அவளை அடிச்சீங்க ஏய் இவ்வளவு கொண்டு போய் அந்த செல்ல போடு. ஐயோ இளவரசி ஏய் ஏய் கதவு தர ஏய் நில்லுங்க ஏய் ஏன்டி அவளை அடிச்சீங்க ஏன் அவளை அடிச்சீங்க இப்படியா போட்டு அடிக்கிறது அவ என்ன தப்பு பண்ணா மனசாட்சி இல்லாம இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்களே நீங்களா உருப்படுவீங்களா ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உன் வேலையை பார்த்துக்கிட்டு இரு. அட உடுக்கா இவகிட்ட போய் பதில் சொல்லி கிடக்குறீங்க என்னடி பண்ணுவ நாங்க தாண்டி அடிச்சோம் ரொம்ப ஓவரா பேசி கிடக்குற என்ன பண்ணுவ யார் கையில வேணாலும் போய் சொல்லுப்பா அடுத்து உனக்கு இதே கதிதான் ஏய் உங்களை சும்மா விட மாட்டேன்டி ஏய் என்னடி என்கிட்டயே கை நீட்டி பேசுற உன்னை என்ன பண்றது பாரு விடுங்கடா இன்னைக்கு ரெட்ல விட்டு பாத்துறேன் ஏய் யார் மேல கை வைக்கிற கொன்னுடுவா கொன்னு என் கையில இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத ஏய் பொருள் எடுத்து வச்சுக்க மண்டைய பொறந்துருவாமா புது ஆபீஸ் வந்தா பிரச்சனை ஆயிரும். சீக்கிரம் கொண்டு போய் செல்லடா. புது ஆபீசராவது கீபீசராவது 8 கொலை பண்ணிட்டு இந்த ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிறேன் இவளையும் கொலை பண்ணா 9 ஆயிடும் எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை தான் பாத்துக்கலாம் கொல்லுடி ஏய் கழுத்தை திருவி போட்டுருவேன் வா இன்னைக்கு தப்பிச்சடி என்னைக்காவது ஒரு நாள் என் கையில மாட்டுவ ஏய் ஒழுங்கு மாதிரியே கத்தாத. என்ன பண்றேன்னு பாரு இளவரசி ஐயோ எப்படி அடிச்சிட்டாருங்க இளவரசி இளவரசி இங்க பாரு இளவரசி கண்ணு திறந்து பாரு ஏய் யாராவது இங்க இருக்கீங்களா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களே இளவரசியை அடிச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யாராவது ஹெல்ப்க்கு வாங்க ப்ளீஸ் இளவரசி 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 ஒரு வாட்டி கண்ணு திறந்து பாரு இளவரசி இளவரசி ஒண்ணுதான் இளவரசி யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே ப்ளீஸ் என்னமாச்சு என்ன ஆச்சு அர்ஜென்ட்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு நடுவுல வாய்தா வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லுமா பூஜா அழாதம்மா பொம்பளைங்களா அழக்கூடாது சொல்லுமா என்னாச்சு சொல்லு இளவரசிய அடிச்சிட்டாங்க அத்தை வாட் எதனால என்ன நடந்துச்சு சொல்ல போறியா இல்லையா என்கிட்ட சொல்லு பூஜா என்ன நடந்துச்சு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல அத்தை அந்த புது சூப்பரிண்டென்ட் அன்னைக்கு கிரவுண்ட்ல என்ன பார்த்தாரு அவர் என்ன பார்த்த பார்வையே சரியில்லை என்ன ஸ்பெஷலா கவனிக்க சொல்லி வார்டன் கிட்ட சொல்லிருக்காரு அதுல இருந்து அவ என்ன ட்ரீட் பண்ண விதமே சரியில்லை என்ன வெளியே நிக்க கூடாதுன்னு ஏசி ரூம்ல உட்கார வச்சாங்க பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க காஸ்ட்லி சோப் கொடுத்து குளிக்க சொன்னாங்க ஏன் செலுக்கு மட்டும் ஃபேன் கொடுத்தாங்க நான் கேட்காமலே எல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன மட்டும் ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாங்க என்ன எதுக்கோ சூப்பரிண்டென்ட் டார்கெட் பண்றான் அத்தை எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா அது இளவரசிக்கு தெரியும் போல இருக்கு அவ வார்டன் கிட்ட சண்டைக்கு போயிருக்கான் இவங்க அவளை வம்பு கிழத்து ரவுடி கோமத்தைய வச்சு ராத்திரி செல்குள்ள அடி அடின்னு அடிச்சிட்டாங்க எக்கச்சக்கமா பிளட் லாஸ் ஆச்சு மயக்கத்துல சுயநினைவு இல்லாம இருக்கா அவளுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் தரலன்னா நிச்சயமா செத்து போயிடுவா அத்தை
என்ன காப்பாத்து போய் அவ ஆபத்துல மாட்டிக்கிட்டான். இளவரசி பாவம் அத்தை. இளவரசிய எப்படியாவது காப்பாத்துங்க அத்தை, ப்ளீஸ். இப்ப இளவரசி எங்க? தெரியல. வாட்? நிஜமா எனக்கு தெரியல அத்தை. இந்நேரம் அவ உயிரோட இருக்காளான்னு கூட தெரியல அத்தை. சொல்ல மாட்டேங்கிறாங்க அத்தை. நேத்து ராத்திரி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு போனாங்க. காலையில வரைக்கும் அவளுக்கு சுய நினைவே வரல. காலையில வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போறதா சொல்லி கூட்டிட்டு போனாங்க. எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல. நான் கேட்டு பார்த்துட்டேன், கெஞ்சியும் பார்த்துட்டேன். என்னையே மிரட்டுறாங்க. இளவரசி நிலைமை உனக்கும் வந்துருன்னு என்ன பயமுறுத்துறாங்க. யாரு? யாரவன்? சொல்லு. மேல எவனான கைய வச்சானா அவனு முட்டலன் பண்ணிடும். யாரவன்? இளவரசிய எப்படியாவது கண்டுபிடிங்க அத்தை. அவளுக்கு உடனே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. இல்லனா நிச்சயம் செத்துருவா. வரேன். வார்டன், நான் யார் தெரியுமா? சொல்லுங்க மேடம். என் பேர் தமிழரசி, ஹைகோர்ட்ல அட்வொகேட். தெரியும் மேடம். பூஜாவுக்கு மட்டும் இல்ல, இளவரசிக்கு நான் தான் பொறுப்பு. ஷீ இஸ் மை கிளையண்ட். எனக்கு இளவரசியை உடனே பார்க்கணும். சாரி மேடம், அது இப்ப முடியாது. இது அத்தனையும் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். கோர்ட்ல எவிடன்ஸை சப்மிட் பண்ணுவேன். என்னது? நீங்க பேசுனது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. சொல்லுங்க, என் கிளையண்ட் இளவரசியை என்னால பார்க்க முடியுமா முடியாதா? மேடம் ப்ளீஸ் மேடம், அதை ஆஃப் பண்ணுங்க மேடம். பதில் சொல்லுங்க, ஆஃப் பண்றேன். இளவரசியை பார்க்க முடியுமா முடியாதா? ஆஃப் பண்ணுங்க மேடம். ஜெயிலுக்குள்ள எதுவும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, ரூல்ஸ் இருக்குல்ல. என்ன ரூல்ஸ்? எந்த செக்ஷன்ல இந்த ரூல் வருது? எந்த செக்ஷன் நம்பர்? மேடம் ப்ளீஸ் மேடம், நான் சொல்றத கேளுங்க மேடம். நான் இப்பதான் டியூட்டிக்கே வந்தேன். என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அந்த இளவரசி பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். எதா இருந்தாலும் சூப்பரண்ட் சார் கிட்ட கேளுங்க. ஓகே, சூப்பரிண்டெண்டன்ட் என்ன கூட்டு போங்க. அவர் இப்ப இல்ல மேடம், நைட் தான் வருவாரு. இளவரசி எங்க? எனக்கு தெரியாது மேடம். என்ன சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றீங்க? நீங்களும் தான் திருப்பி திருப்பி கேக்குறீங்க. உங்க பேர் என்ன? சுகிலா. இத பாருங்க வார்டன் சுகிலா, இந்த சம்பவத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு கோர்ட்ல சம்மன்ஸ் வந்துச்சுன்னு வைங்க, இத பத்தி சொல்ல வேண்டி வரும். சூப்பரிண்டெண்டன்ட் எப்போ வருவாரு? அவரு ராத்திரி 9 மணிக்கு தான் வருவார் மேடம். அதே டயத்துக்கு நானும் வருவேன், அவரை பார்க்க வருவேன்னு சொல்லுங்க. நான் வர டயத்துக்கு அவர் லீவுக்கு ஏதாவது எடுத்தாருன்னா நடக்கிறதே வேற. சரிங்க மேடம். அவ மேல துரும்பு கூட படக்கூடாது. இன்னைக்கு ஜெயில் வார்டனா இருக்கிற நீங்க இதே ஜெயில கைதியா மாறிடுவீங்க. அதை என்னால பண்ண முடியும். இது ஒரு ரெக்கார்டா மேடம்? திஸ் இஸ் ஆஃப் த ரெக்கார்ட். ஹலோ ஹலோ, சூப்பர் சாருங்களா? இப்படி பண்ணி தொலைச்சிட்டீங்களே. எப்படி இருக்காவ? மயக்கமே தெரியல, ஒரு அடி போயிடுவா போல இருக்கு. இடியட், இப்படியா அடிக்கிறதே? நான் எவ்வளவு சொன்னேன், இதோ இவதான் கேட்கல. நான் என்ன சார் பண்றது? லேசாதான் ஆச்சேன், அது பலமா பட்டுடுச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? அவ செத்தா செத்துட்டு போட்டான், அப்படி ஒருத்தி இங்க இல்லன்னே சொல்லிடுவான். முட்டாள் மாதிரி பேசாதீங்க. போங்க, போய் முதல்ல. சார் குடிக்காதீங்க. வக்கீல் பொம்பளை ஆவேசமா வந்துட்டு இருக்கா. வந்தா வரட்டும். இன்னைக்கு அவளா நானான்னு ஒரு கை பாத்துறேன். சார் சிப்ஸ் எடுத்து சாப்பிடுங்க சார். டியூட்டி நேரத்துல இங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, என்னப்பா இது ஏன் ராஜ்யம்? அத கேட்க நீ யாரு? நான் யாரா? ஐ வில் நோட் திஸ் பாயிண்ட் சூப்பரிண்டெண்டன்ட். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.